தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்கால சிறப்பு தொகையாக மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். கோடைக்கால சிறப்பு தொகை 2000 மற்றும் 3 மாதத்திற்கான உரிமை தொகை 3000 என 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த விமர்சனத்திற்கு சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் பதிலளித்திருக்கிறார். இனி ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்கால சிறப்பு தொகை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற தகவலை சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசி வந்தார். அப்போது இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் 5000 ரூபாய் என்பது அனைத்து மகளிர் உரிமை தொகைக்காக வரவு வைக்கப்பட்டது என்று குறிப்பிட்டு பேசினார். அப்போது அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் பல்வேறு மிக முக்கியமான கருத்துக்களை அமைச்சர்கள் தெரிவித்தாங்க. மிக முக்கியமாக தேர்தலை மனதில் வைத்து திமுக அரசு இதை குறிப்பிட்டிருப்பதாக, தேர்தல் பயத்தை வெளிக்காட்டுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு பேசினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், உச்சநீதிமன்றத்தில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்திருப்பது என்பது உண்மைதான். இதற்கு முன்பாகவும் திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் டிவி வழங்கக்கூடிய போதும் இது போன்ற வழக்குகள் தொடரப்பட்டன. எனவே இந்த சூழ்ச்சியை முறியெடுத்திருக்கிறோம். இனி வரக்கூடிய எல்லா கோடை காலத்திலும் இதே போன்ற ஒரு தொகையை வழங்குவோம், அதுதான் எங்களுடைய புதிய திட்டம் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் பதிலளித்து பேசியிருக்கிறார். பாலவேல். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.